லாஸ்ட் 2 வீக்ஸா எனக்கு வர ஒரே கொஸ்டின் ஸ்கோப் ஸ்கோப் ஸ்கோப். பிஎன்ஐஸோட ஸ்கோப் என்ன, இது படிச்சா வேல்யூ இருக்குமா இருக்காதா அப்படின்ற கொஸ்டின் மட்டும்தான் எனக்கு நிறைய வருது. ஸோ நிறைய பேர் வந்து பிஎம்ஐஎஸோட ஸ்கோப் ரிலேட்டடா வந்து வீடியோஸ் மேக் பண்ணி போட்டிருக்காங்க யூடியூப்ஸ்ல. பட் அப்படி இருந்தாலும் நிறைய பேர் என்கிட்ட அக்கா பிஎம்ஐ ஸ்கோப் இருக்கா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்க கேட்டு எப்படி சொல்லாம இருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து கவர்மெண்ட்ல நேச்சுரோபதி முடிச்சா பிஎம்ஐஎஸ் முடிச்சா என்னென்ன ஜாப்ஸ் இருக்கும், பிரைவேட் செக்டர்ஸ்ல என்னென்ன ஜாப்ஸ் இருக்கும், அண்ட் அதே மாதிரி இப்போ நான் ஓனா கிளினிக் வைக்கணும் அப்படின்னா ஸோ அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அண்ட் அதுவும் இல்லாம எனக்கு ஃபர்தர் டிகிரிஸ் என்னென்ன இருக்கு, அப்ராட்ல எனக்கு என்னென்ன ஒர்க் அண்ட் ஸ்கோப்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோல கிளியரா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி, அக்கா கவர்மெண்ட் சைட்ல என்ன ஜாப் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சைட்ஸ் நம்ம போயிட்டோம்னா எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்யர்மெண்ட் போர்ட். ஸோ இந்த போர்ட் மூலமா, அதாவது இந்த எம்ஆர்பின்ற எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணி நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நேச்சுரோபதி டாக்டரா நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அப்ப சேலரி எவ்வளவு இருக்கும்னு உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ ஒரு எம்பிபிஎஸ் டாக்டருக்கு கவர்மெண்ட் என்ன சேலரி ப்ரொவைட் பண்றாங்களோ அதே சேலரி பிஎன்ஒஎஸ் கேண்டிடேட்டுக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நேச்சுரோபதி டாக்டரும் ஈக்குவல் சேலரி வாங்குறாங்க. அண்ட் கவர்மெண்ட் சைட்ல யோகா இன்ஸ்ட்ரக்டரா நீங்க வந்து போகலாம். அண்ட் அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே இப்போ வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ பிரைமரி ஹெல்த் சென்டர்ல நம்ம நேச்சுரோபதி டாக்டரா நம்ம வந்து போய் ஒர்க் பண்ணலாம். அண்ட் சென்ட்ரல் சைட்ஸ் வந்து ஒர்க் வேகன்சி இருக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஸோ அங்கேயும் நம்ம வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி பாஸ் பண்ணிட்டு நம்ம சென்ட்ரல்ல, அதாவது நார்த் சைட்ல வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் டாக்டரா நம்ம வந்து போகலாம், கவர்மெண்ட் நேச்சுரோபதி டாக்டரா நம்ம வந்து போகலாம். ஸோ அதையும் தாண்டி இஎஸ்ஐசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இது மூலியமாவும் நம்ம கவர்மெண்ட் நேச்சுரோபதி டாக்டரா வந்து போகலாம். எனக்கு ரிசர்ச் ஃபீல்ட்ல போகணும்னு ஆசையா இருக்கு சிஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா ரிசர்ச் ஃபீல்ட்லயும் நம்ம வந்து போகலாம். அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான். சிசிஆர்ஒய்னு ஒரு கமிட்டி இருக்கு. ஸோ இந்த கமிட்டி மூலியமா நம்ம வந்து ரிசர்ச்சரா வந்து நம்ம வந்து போகலாம். ஓகே, எனக்கு வந்து ஓன் கிளினிக் வைக்கணும்னு ஆசையா இருக்கு சிஸ்டர் அப்படின்னா யூ கேன் டூ இட். ஓனாவும் நீங்க வந்து கிளினிக் வந்து வைக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி பேஷண்டா இருக்கட்டும், இல்ல ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நேச்சுரோபதிக்கு தான் அதிகமா வராங்க. ஸோ முக்கியமா ஒபிசிட்டிஸ்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஸ்கோப் வந்து அதிகமா இருக்கு. நிறைய பீப்புள்ஸ் வந்து ஒபிசிட்டி கேசஸ் தான் நம்ம கிட்ட வந்து கன்சல்டேஷனுக்கு வந்து வராங்க. இன்கேஸ் நீங்க வந்து ஒரு 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 10 பெட் ஹாஸ்பிட்டலோ 50 பெட் ஹாஸ்பிட்டலோ வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒபிசிட்டி பேஷண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா இன்பேஷண்டா வச்சு நீங்க ஒரு டெய்லி யோகாவோ அதே மாதிரி டயட் சார்ஜ் எல்லாமே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி நீங்க வந்து ஒபிசிட்டியும் வந்து ட்ரீட் பண்ணலாம். ஸோ ஒபிசிட்டிக்கு வந்து இப்போ எப்படி சொல்றது, ஒரு பேஷண்ட்டுக்கு கிட்டத்தட்ட மந்த்லி 35,000 வரைக்குமே சார்ஜ் பண்றாங்க. ஸோ ஒபிசிட்டி அண்ட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து இன்னமும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓன் கிளினிக் வைக்கிறதும் பெஸ்டான ஆப்ஷன் தான். அண்ட் பிஎன்ஒஎஸ் படிக்க வர்றவங்க நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா, நிறைய பேர்னு சொல்ல முடியும், பிஎன்ஒஎஸ் படிக்க வர்றவங்க ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா யோகால வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களா இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நேஷனல் லெவல் யோகா சாம்பியனா இருப்பாங்க. ஈவன் என்னோட ஜூனியர்ஸ் கூட வந்துட்டு நேஷனல் லெவல் யோகா சாம்பியன்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாமே பிஎன்ஒஎஸ் படிச்சுட்டு நான் நேச்சுரோபதி ரிலேட்டடா ஒர்க் பண்ணேன், எனக்கு யோகா சைட் தான் போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்னா யோகா ஸ்டுடியோ வந்து வைக்கலாம். என்ன மாதிரி யோகா அப்படின்னா ஆக்சிடென்டல், அதே மாதிரி போஸ்ட் நேட்டல், பிரெக்னன்சி டைம்ல நார்மல் நேச்சுரல் பர்த்காகவே வந்து ஒரு சில யோகாஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிரெக்னன்சி உமன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து யோகா சர்வீஸ் பண்ணி நேச்சுரல் பர்த் மூலயமா ஸோ அவங்க வந்து ஒரு பர்த் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு எல்லாமே இந்த யோகாஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் வந்து லைக் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல நிறைய பேர் இப்போ வந்து நேச்சுரல் பர்த் ஆகணும்ட்டு யோகாஸ் தான் வந்து மோஸ்டா எடுத்துட்டு இருக்காங்க. யோகா வந்து பாத்தீங்கன்னா அடல்ட் யோகா, எல்டர்ஸ் யோகா, அதாவது ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு வந்து கொடுக்கறது யோகா. அண்ட் ஒரு பர்டிகுலர் டிசீஸ் கண்டிஷன்ஸ்க்குன்னு ஒரு சில யோகாஸ் இருக்கு, அட்வான்ஸ் ஸ்ட்ரெச்சிங்ஸ்க்குன்னு ஒரு சில யோகாஸ் இருக்கு. ஸோ யோகா ஃபீல்ட்ல வந்து நான் போகணும் பிஎன்ஒஎஸ் முடிச்சிட்டு அப்படின்னா நீங்க வந்து யோகா ஸ்டுடியோ வந்து வைக்கலாம். இட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன். அப்படியும் இல்லை நான் கவர்மெண்ட் சைட்ல யோகா ரிலேட்டடா போகணும்னா நீங்க கவர்மெண்ட் சைட்ல கண்டிப்பா வந்து ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டரா நீங்க போகலாம். ஓகே, டயட் அண்ட் நியூட்ரிஷன் டாக்டர்ஸா நம்மளால இருக்க முடியும் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்னா எது சொல்ல வரேன்னா
லைக் இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எல்லாருக்கும் வெல் நோனா இருக்கக்கூடிய பிஎஸ்ஜியா இருக்கட்டும் அண்ட் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும். ஸோ இங்கெல்லாம் நம்ம வந்து நேச்சுரோபதி டாக்டர்ஸா ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஒரு டிசீஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளினிக் வைக்கலாம். இப்போ ஆர்டிசம் டிசீஸ் எடுத்துட்டோம்னா ஆர்டிசம் பேஸ் பண்ணி ஸோ அந்த பேஷண்ட்ஸை மட்டும் நம்ம ட்ரீட் பண்ற மாதிரி கிளினிக் வந்து வைக்கலாம். இப்போ ஒபிசிட்டி மட்டும் நம்ம ட்ரீட் பண்றோம்னா ஒபிசிட்டி பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளினிக் வைக்கலாம். ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், இப்போ இந்த ஆல்கஹால் கன்சம்ஷனா இருக்கு, ஆல்கஹால் கன்சம் பண்ணிருக்காங்க, அது வந்து ஒரு அடிக்ஷனா வந்து மாறிடுச்சு. ஸோ அவங்களோட ஹேபிட்டே வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸோ அதுக்கான கவுன்சிலிங் வந்து நம்ம கொடுத்து நம்ம வந்து அவங்க லைக் அதுல இருந்து ரெக்கவர் பண்றது. ஸோ இது எல்லாத்துக்கும் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்க்கு நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கு பிஎன்ஒஎஸ் பொறுத்தவங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து டிராவலும் பண்ணணும் பட் அதே சமயம் நான் வந்து ஏர்னும் பண்ணோம் அப்படின்னா பிஎன்ஒஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்க்ரூஷிப்ஸ்ல வந்து நீங்க போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரூஷிப்ல வந்து என்ன ஒர்க்னா அக்யூபஞ்சர் வந்து கொடுக்கணும். இருக்க பீப்பிள்ஸ்க்கு அக்யூபஞ்சர் இருக்கும். ஒரு 7 to 8 months வந்து நீங்க வந்து ஷிப்ல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு தாய்லாந்து, அதுக்கடுத்து லைக் மலேசியா, தாய்லாந்து அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய இடத்துக்குலாம் டிராவல் பண்ணிட்டே போய்கிட்டு இருக்கும். ஸோ ஸ்க்ரூஷிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சென்னையில இருந்து அப்படி லைக் சைடே வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கலாம். சென்னைக்கு அடுத்து வேற ஒரு அப்படி. ஸோ அது மாதிரி நீங்க வந்து டிராவலும் பண்ணணும் அண்ட் ஏர்னும் பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்க்ரூஷிப் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். அங்கே போய் நீங்க அக்யூபஞ்சர் வந்து கொடுக்கலாம். அண்ட் இல்ல நான் முன்ன சொன்ன மாதிரி யோகா ஃபீல்ட்ல வந்து போகணும் பட் ஆனா லைக் இந்தியன்ல வந்து எனக்கு யோகா இது பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து கம்மியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா யூ கேன் ஆல்சோ டூ ஆன்லைன் யோகா கன்சல்டேஷன். யோகாக்கு வந்து இந்தியாவில நிறைய அவேர்னஸ் இருக்கு. சின்ன சின்ன பசங்க முதற்கொண்டு ஸ்கூல்ஸ்லயே வந்து யோகா வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்தியாவில என்னால வந்து யோகா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி என்னால அவ்வளவு ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு அதுக்கு வந்து பாசிபிள் இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயும் வந்து யோகா கன்சல்டன்ட்னா மாறலாம். யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபாரின் கிளைண்ட்ஸ். ஃபாரின்ல யோகாவுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்போ நீங்க இந்தியன்ல இருக்கக்கூடிய இந்தியன் கிளைண்ட்டுக்கு நீங்க எடுக்கிறதோட ஃபாரின் கிளைண்ட்ஸுக்கு நீங்க வந்து யோகா எடுத்தீங்கன்னா ஆன்லைன் மூலயமா ஸோ அது மூலயமா நீங்க வந்து நார்மலா இந்தியாவில் ஏர்ன் பண்றதை விட இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸஸாவே ஏர்ன் பண்ணலாம். அண்ட் எனக்கு பிரைவேட் காலேஜஸ்ல எனக்கு ஒர்க்கே இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்போ இப்போ கரண்ட்லி வந்து 19 காலேஜஸ் வந்து இருக்கு. ஸோ 19 காலேஜஸ்லயுமே நம்ம வந்து பார்த்தோம்னா அதுல 2 வந்து கவர்மெண்ட். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 17 காலேஜஸ்லயுமே நம்ம வந்து போய் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வந்து ஒர்க் பண்ணலாம் பிஎன்ஒஎஸ் முடிச்சுட்டு. அண்ட் அப்படியும் இல்லைன்னா நம்ம வந்து மெடிக்கல் ஆஃபீஸரா நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா நம்ம ரெசிடென்டல் மெடிக்கல் ஆஃபீஸராகவும் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். சரி, அதுக்கப்புறம் இப்போ பிஎன்ஒஎஸ் மட்டும்தான் படிச்சிருக்கோம். இப்போ எம்டி முடிச்சுட்டு நம்ம போனா என்னென்ன இது கிடைக்கும் அப்படின்னா பிஎன்ஒஎஸ் முடிச்சுட்டு நீங்க ஹையர் டிகிரி வந்து பர்சியூ பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஸோ என்ஐஎன் அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரோபதி அது வந்து பூனேல இருக்கு. ஸோ அங்க அண்ட் அதே மாதிரி சென்னையிலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரும்பாக்கம் அண்டு செங்கல்பேட் இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்டி வந்து நம்ம வந்து படிக்கலாம். ஸோ எம்டி வந்து ஹையர் டிகிரியா படிக்கலாம். பிஎன்ஒஎஸ் முடிச்சு நம்ம வந்து எம்டி படிக்கலாம். அண்ட் இப்போ எம்டிக்கு வந்து இப்போ 45 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. நம்ம வந்து எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி எம்டி சீட் வந்து நம்ம கவர்மெண்ட்ல வாங்கிட்டோம்னா வித் ஸ்டைஃபண்டோட நம்ம வந்து பர்சியூ பண்ண முடியும். ஸோ 50,000 நீங்க வந்து ஸ்டைஃபண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க பிஜியும் படிக்கலாம். நம்ம ஏன் பிஜி படிக்கணும் அப்படின்னா இப்போ நீங்க நார்மலா வெறும் பிஎன்ஒஎஸ் கிராஜுவேட்டா நீங்க போய் ஒர்க் பண்ணும்போது கிடைக்கிற சேலரியை விட நீங்க எம்டி பர்சியூ பண்ணிட்டு நீங்க போய் ஒர்க் பண்ணா உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். அண்ட் இப்போ கவர்மெண்ட் ஜாப்க்கே நீங்க வெறும் பிஎன்ஒஎஸ் முடிச்சுட்டு நீங்க எம்ஆர்பில பாஸ் பண்ணி கவர்மெண்ட் டாக்டரா போனா உங்களுக்கு கிடைக்கிற சேலரியை விட ஒரு 3% வந்து இன்க்ரிமெண்டோட எம்டி முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்ராட்ல ஸ்கோப்ஸ் இல்லை சிஸ்டர் அப்படின்னா அப்ராட் ஸ்கோப்ஸ் வந்து என்னன்னா மெயினா வந்து கனடா வந்து பார்த்தோம்னா மதர்லாண்டுன்னு சொல்லலாம் நேச்சுரோபதிக்கு வந்துட்டு. ஸோ இங்கெல்லாம் நம்ம போயிட்டோம்னா கிட்டத்தட்ட 3.5 lakhs வந்து சேலரி கிடைக்கும் மந்த்லி. அண்ட் வியட்நாம்லாம் நேச்சுரோபதி டாக்டர்ஸ ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. பட் இந்தியால அப்படி கிடையாது. பட் வியட்நாம்லாம் வந்து பார்த்தோம்னா நேச்சுரோபதி டாக்டர்ஸ ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. வியட்நாம்லாம் போனோம் அப்படின்னா நம்ம யோகால வெல்வர்ஸ்டா இருக்கணும். வெல்வர்ஸ்டா இருந்தாதான் வியட்நாம்ல நம்ம வந்து நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வியட்நாம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கு. யோகாவுக்கு அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ
வியட்நாம் மட்டும் இல்ல, யூஎஸ் அது மாதிரி நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் யோகாவுக்கு வந்து ஸ்கோப்ஸ் இருக்கு. பட் யோகால நீங்க வெல் வெஸ்டா இருக்கணும். அப்படி இருந்தா அங்க போய் ஏர்ன் பண்றது ரொம்ப 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 ஈஸி தான். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு எல்லா செக்டர்ஸுமே நான் கவர் பண்ணி சொல்லியிருக்கேன். அண்ட் இதுக்கு மேலேயும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ஸ்ல நீங்க கண்டிப்பா வந்து கேட்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராம்ஸா இருந்தா நீங்க டிஎமும் பண்ணலாம். கண்டிப்பா அது எல்லாத்துக்குமே நான் வந்து ரிப்ளை பண்றேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.